வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம். மீன ராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு மார்ச் 29, 2025ல நடந்திருக்குது. அப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ற ஒரு சிலருக்கு இந்த சனி பெயர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஃபியூரா சனி அடுத்த வருஷம் தான் பயிற்சி ஆகுறாரு. பட் இருந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். சரிங்களா? அப்போ மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சனி ஆல்ரெடி உங்களுக்கு இது வரைக்கும் விரையாதிபதி சனியாக இருந்தார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக நிற்கிறார். அப்போ ராசிலேயே சனி நிற்கிறது. உங்களுக்கு ஜென்ம சனி காலமாகும். இப்போ இது சனி பயிற்சி ஆகிருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு மாற்றம் இருக்குமா, இல்லை அப்படியே தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஸ்டில் உங்களுக்கு 7.5 சனி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. 7.5 ஆண்டு சனியில் இப்போ விரையாதிபதி சனி முடிஞ்சு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஜென்ம சனி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு உங்கள் ராசிலே உட்காந்துருக்கிறது. இதுக்கப்புறம் இந்த மனதளவில் ஒரு இனம் புரியாத சில சிந்தனைகளும் குழப்பங்களும் அச்சமும் உண்டாகும். ஏன் அப்படின்னா ஜென்ம சனியாக வரும்போது உங்களை இதுக்கப்புறம் சிந்தித்து செயல்படுறதுக்குரிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஏற்படுத்துவார். அவர் கெட்டவர் அப்படின்னு கேட்டால் இந்த கெட்டது பண்ணுற உங்களுக்கு அது கெட்டவராகவே இருப்பார். நல்ல விஷயங்களில் நல்ல மனதோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல விதமாகவே இவர் ட்ராவல் ஆவார். அதுதான் ஒன்று. அப்போ இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இது இருந்த இவங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு புரிதல், ஒரு அன்பு, அந்யோன்யம் பெறுவதற்குரிய அம்சங்களை இவர் ஏற்படுத்துவார். அப்போ அதுபோக நண்பர்கள், இது வரைக்கும் நண்பர்களாக இருந்தவங்க, தொழில் தானத்தில் ஒன்று பண்ணுமா இருந்த உங்களுக்கு மோஸ்ட்லி கொஞ்சம் எதிர்த்து நிற்கிறதுக்குரிய விஷயங்களை அவங்க ஏற்படுத்துவாங்க. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட தொழில் புரியறவங்ககிட்டலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட செயல் எண்ணம் அறிந்து அவங்க செயல்பட ஆரம்பிச்சுவாங்க. அது உங்களுக்கு அகென்ஸ்டாக வர்றதுக்குரிய அம்சத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதுபோக இதுக்கப்புறம் ஷார்ட் பீரியடில் பணம் சம்பாதிப்பதற்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருகும். நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த வழியில் போய் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் இப்போ புதிய தொழில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி இந்த இதிலே வேறு ஏதாவது சைட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அதுபோக வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களோட சொந்த ஊருக்கு போகிறதுக்குரிய அம்சத்தையும் இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? அதுபோக இதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத விஷயங்களில் மாட்டி விடுற மாதிரி விஷயம் வந்துடும். அதனால் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இங்கே எண்ணம், செயல், சிந்தனையெல்லாம் ஒன்று போல் கரெக்டாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. அது ஒன்று. மற்றபடி ஜென்ம சனியாக வந்துட்டார் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்திலலாம் மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜென்ம சனியாக இருக்கிறது சாப்பாடு விஷயங்கள், உடல் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறதுலேருந்து கவனமாக இருக்கணும். அது இதுதான் பண்ணுமா இதுதான் பண்ணுமான்னு கேட்டால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு ஒரு சில வியாதிகளை இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார். அது ஆஸ்பத்திரியின் கைமாக வச்சு விட்டுருவார். அதனால் அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இதுக்கப்புறம் அலைச்சல், இந்த பயணங்கள் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டில் உள்ள வாகனங்கள் இதுங்களெல்லாம் பழுது பார்த்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அவசர அவசரமாக போகிறது, அவசர அவசரமாக அப்படின்றதில் கொஞ்சம் அலைச்சல் உண்டாக்காத அளவுக்கு கரெக்டாக எண்ணம் செயலிருந்து செயல்பட்டுக்கிறது நல்லது. அதுபோக உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ், கடந்த 2.5 வருஷத்தில் சில பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். அது கெட்டதாகவே கூட போயிருக்கலாம். நல்ல விஷயங்களில் நம்ம எப்பயும் ரிவீல் பண்ண மாட்டோம், பட் கெட்ட விஷயங்களை ரிவீல் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் அந்த கெட்ட விஷயங்களை மனசில் வச்சுட்டு இனி வரும் 2.5 வருஷத்தை கரெக்டாக நீங்கள் பயணிப்பது நல்லதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக உங்களோட குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மோஸ்ட்லி குறைவதற்குரிய அம்சங்களை இவர் ஏற்படுத்துவார். இது வரைக்கும் இந்த விரையாதிபதி சனி தேவையில்லாத வீண் விரயங்கள் நடந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் ஜென்ம சனியாக வர்றதுனால அடுத்த 2.5 வருஷம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு வேறுபாடுகள் குறையிறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். சரிங்களா? அதுபோக இதுக்கப்புறம் உங்கள் மேலே நம்பிக்கை அதிகரிப்பதற்குரிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்துவீங்க. அதுதான் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். அதுபோக இதுக்கப்புறம் வே ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் நின்று நிதானமாக கரெக்டாக பேசுவதற்குரிய அம்சத்தை இவங்க ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுபோக வீட்டுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஆடை, ஆபரணம், நகை, நட்டு வாங்குவதற்குரிய விஷயங்களும் உங்கள் வீட்டுக்குள் பொருட்கள் வாங்கி அமைப்பதற்குரிய விஷயங்களும் இவங்க ஏற்படுத்துவாங்க. மற்றபடி
மற்றபடி வந்து ஸோ கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வராத அளவுக்கு வந்து கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்லேயும் அதே தான், சரிங்களா? மற்றபடி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சிறு வியாபாரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும். அதே வந்து படிப்பு. ஸோ படிப்பு ஸ்தானம்லாம் உங்களுக்கு நல்லதுமாக இருக்குமா? ஸோ படிக்கிறவங்க, ஸோ டிஸ்கண்டினியூ ஆனவங்க, மறுபடியும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க, ஸோ மாஸ்டர் டிகிரிஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கூட நீங்கள் நல்லதமாகவே படிப்பீங்க. பட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. படிப்பில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ விசுவல் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட். மனப்பாடம் பண்ணிங்கன்னா மைண்டில் நிற்காது. விசுவலாக ஒரு புரிந்து படிக்கிற படிப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் இதிலலாம் வந்து நல்லதமாக ஸ்கோர் பண்ணுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். மற்றபடி உங்களுக்கு வந்து ஸோ நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு அதீத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக நின்று நிதானமாக செயல்படுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கும் அதில் வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் அது ஒரு பாசிட்டிவ். மற்றபடி வந்து இது வரைக்கும் வந்து ஸோ தொழில் சாணத்துலேருந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கலாம். ஸோ நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், உள்நாட்டில் வேலை செய்கிறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நெருடல் இருக்குது, என்னை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இவர் வந்து உங்களுக்கு ரிலீவர் பண்ணுவார். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒன்று செயல்களை ஏற்படுத்துவார். ஸோ அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஒரு நுணுக்கங்கள் வந்து இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம ராகுவாக இருந்ததுனால வந்து ஒரு குழப்படியாக இருந்திருக்கும். இப்போ சனி வர்றது வந்து அப்படி கிடையாது. சனி வந்து உங்களை வந்து நின்று நிதானமாக ஸோ கவனமாக எல்லாத்தையும் பற்றி ஸோ வேலையாக இருக்கட்டும், உங்களை சுற்றி உள்ளவங்களை பற்றி புரிந்துக்கிட்டு அதன்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறக்கூடிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அதனால் வந்து இன்கம் பேஸ்லாம் இருக்குமான்னு கேட்டால் இன்கம் பேஸஸும் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு பண வருமானத்துக்குரிய அம்சத்தையும் ஏற்படுத்துவார். ஸோ சூழ்நிலைகள் அறிந்து ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ரிலீவர் ஆகுங்க. ஏற்கனவே இழுத்து வச்ச கடனில் நீங்கள் ஒன் பை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸோ ஃப்ரீயாக வாழ்வதற்குரிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸோ உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஊதியம் இருப்பதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆன்லைன் ரிலேட்டடான விஷயங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஏன்னா ஜென்ம ராகு வந்து ஆன்லைன் ரிலேட்டடான விஷயங்களில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ரிலேட்டடான விஷயங்கள் எதில் இருந்திருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கவனமாக நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணுறது நல்லது. வார்த்தைகளில் இதுக்கப்புறம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி ஸோ பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ இதுக்கப்புறம் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற விஷயங்களில் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் மறைமுக எதிரிகள் தடைத்தடங்கள் இருந்துக்கலாம். ஸோ அவங்களெலாம் நீங்கள் பீட் பண்ணி மேலே ஏறி வந்துகிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சி சார்ந்த பொறுப்பு சார்ந்த விஷயங்களில் ஸோ சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்பட்டாலே நீங்கள் மேலே ஏறி வருவீங்க. ஸோ அதுபோக வீடு வாகனம் வாங்கலாம், எதாவது அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகலக்கால் வைக்காத அளவுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி இல்லைன்னா உங்களோட மந்த்லி இன்கம்மை பொறுத்து அது வீடாக இருக்கட்டும் வாங்கினமா இருக்கட்டும் நீங்கள் அதெல்லாம் வாங்குங்க. அதே வந்து அகலக்கால் வச்சிட்டிங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு இன்னமும் ஓடுதுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷம், அதுக்கப்புறம் பாத சனி 2.5 வருஷம், எனக்கு கன்சிடர் 5 வருஷம் இருக்கும். ஸோ அந்த 5 வருஷத்தில் வந்து இழுத்து வச்சிடாத அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போயிருங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. ஏன்னா ஜனன ஜாதங்களை பொறுத்தே இருக்குது. ஜனன ஜாதத்தை பொறுத்தே வந்து கடன் வாங்கவா வேண்டாமான்றதில் முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த 7.5 சனி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஸோ நீங்கள் எப்படின்னா உங்கள் பர்சனல் விஷயத்தை அதிகமாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஸோ அதுமாதிரி வந்து எப்படின்னா புதுசாக அறிமுகம் ஆகிறவங்ககிட்டலாம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அவங்ககிட்டலாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து எதை ஒரு செயல் செஞ்சாலும் வந்து ஒரு அனுபவம், உங்கள் வீட்டாளுங்கிட்டே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருந்தாலும் கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி இது செஞ்சால் கணக்கு கரெக்டாக வருமா அப்படின்றத பார்த்துட்டு சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க. மற்றபடி ஸ்டில் 7.5 சனி தான் ஓடுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. 7.5 சனியை வச்சு உங்களோட பலன்கள் ரொம்ப கிடையாது. பட் 7.5 சனியை தவிர்த்து அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்க போகுது, அடுத்து குரு பயிற்சி நடக்க போகுது. இவங்களோட பலன்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது. இனி வரும் வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். மற்றபடி வந்து இந்த சனிக்கு வந்து பார்வைகள் பலன்களும் இருக்குது. ஸோ பார்வை, ஸோ 3ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 10ஆம் பார்வையாகவும் வர சனி பார்வையில் பலன்கள் வரப்போகுது. அப்போ அதுக்கும் பலன்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்போ இந்த சனி ஒருவரை வைத்து உங்களுக்கு பலன்கள் வந்து மாறி மாறி இருக்கும். நம்ம அடுத்து பார்ட் 2ல் வந்து ஸோ அவரோட பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். மற்றபடி 7.5 சனி தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் கவனம், வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக போயிட்டு வந்துக்கோங்க. வாகனங்களெல்லாம் எப்பயும் பழுது பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன பசங்ககிட்டலாம் வாகனம் கொடுக்குறதுலன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த சின்ன பசங்கன்னா டீனேஜ் 13லேருந்து 21 வரைக்கும் இல்லை 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கவனமாக வாகனங்கள் கொடுக்குறது வாங்குறதுல பேரண்ட்ஸ் வந்து ஒரு விழிப்புணர்வு காட்டிக்கோங்க. சரிங்களா?